வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். பிஜிடிஆர்பி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரெஸ் நியூஸ் இருக்குது. ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க, இந்த எக்ஸாம் ப்ராசஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மேஜர் வைஸு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் இது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்எலிஜிபிள் லிஸ்ட் யாரெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, என்ன ரீசனால இன்எலிஜிபிள் ஆயிருக்கீங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, நீங்கள் பிடபிள்யூடிவா இல்லைனா வந்து பிடபிள்யூடி கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிஎஸ்டிஎம்மா, ஸோ உங்கள் மார்க்கு, அப்புறம் கம்யூனல் டேர்ன், பிவிசிவி இருக்கு இல்லையா, இது பேக்லாக் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சியானு கொடுத்துருக்கு. அடுத்தது லாஸ்ட்டில் பார்த்தோன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்கன்றதை கொடுத்துருக்கு. டிஎஸ்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசிடபிள்யூடி, ஏடிடபிள்யூடி, இது வந்து ஆதி திராவிடர் இதில் வரும். அடுத்தது வந்து ஸோ இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாகவே போட்டிருக்காங்க. இது வந்து சென்னை கார்ப்பரேஷன், அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக. ஸோ பார்த்துக்கோங்க உங்கள் நேம் இருக்கா, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வரீங்கன்றதை பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை வந்து கவுன்சிலிங்காக கூப்பிடுவாங்க. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க.